வணக்கம் சாதனை பெண்கள் சிஐடி வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எம்ப்ராய்டரிஸ் நிறைய போட்டு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் டிசைனுக்குமே அதை வச்சே ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம். ரொம்ப கிராண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவரோட மகரந்தம், அதாவது சென்டரில் மகரந்தம் இருக்கும்ல, அதில் நம்ம போட்டும் ஃபில் பண்ணலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன வாங்க பார்க்கலாம். எம்ப்ராய்டரி ரிங் இதுக்கு தேவை. கிளாத் போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஃபிக்ஸிங் உங்களுக்கு தெரியும் தான், தெரியலனாலும் வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இன்பாக்ஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய அடுத்த வீடியோவில் கூட திரும்ப காட்டுறேன். மார்க் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். நீடில் த்ரெட் போட்டு எடுத்திருக்கேன். இந்த காட்டன் த்ரெட்டை அப்படியே 6 ஸ்ட்ராண்ட்ஸாகவே போட்டிருக்கேன். இது கட் பண்ணுறதுக்காக சிசரு. மகரந்தத்துக்கு போடலான்னு சொன்னேன் இல்லைங்க, அதனால் ஒரு ரவுண்ட் டிசைனில் போட போகிறேன். நீங்கள் வரைகிறீங்க, எனக்கு வரைய வரல அப்படிலாம் இல்லைங்க. இப்போ டிசைன்லாம் ஈஸியாக நம்ம நெட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்தே அதை நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுனும் என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கை தரேன். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரேஸ் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே. இப்போ இதில் போட போகிறேன். ஊசியில் நூல் கொத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சென்டரில் இப்படி குத்தி எடுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் பழகினா தான் எல்லாமே வரும். இந்த ஊசிலேருந்து எடுத்த நூலோட ரன்னிங் இருக்குல்ல, இதை இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீடில் 1 2 3 தடவை மட்டும் நான் இப்போ சுற்றுறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதே 3 தடவை சுற்றுங்க. சுற்றிட்டு நூலாக வருதில்ல, அதுக்கு பக்கத்துலையே குத்தும்போது இந்த இடத்துல டைட்டாக நம்ம பிடிச்சிக்கணும். இந்த நூலை டைட்டாக பிடிச்சிக்கிட்டே ஊசிலேருந்து கீழே அப்படியே இழுத்துக்கிட்டே வாங்க. கிட்ட வரும்போது நீங்கள் அதை விட்டால் போதும். இந்த பாருங்கள், இந்த ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 போட்டாலே ஃபில் ஆகிடும். அடுத்தது நான் போட்டு இன்னொரு தடவை காட்டுறேன். அதோட பக்கத்தில் நான் இப்படி போட போகிறேன். இப்படி எடுத்துட்டு இந்த வர நூலை இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும். 1 2 3 இதோட பக்கத்துலேயே இப்படி குத்தணும். ஊசி அப்படியே பின்பக்க வழியாக இழுத்துட்டு போகணும். இழுத்துட்டு போகும்போது இந்த இடத்த பிடிச்சிக்கணும். அப்படியே கிட்ட வரும்போது கையை லூஸ் பண்ணிவிட்டு இதை விடுங்க. செகண்ட் டைம் போட்டேன். இன்னும் ஒரே தடவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சொல்லி கொடுத்துட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. இதை டைட்டாக பிடிச்சாச்சு. 1 2 3 தடவை சுற்றியாச்சு. இதுக்கு பக்கத்தில் இப்படி குத்தியாச்சு. குத்திட்டு இப்போ ஊசி அப்படியே இழுக்கணும். குத்துனதுக்கப்புறமா இழுக்கும்போது எல்லாமே உங்கள் லெஃப்ட் ஹேண்டோட நூலை டைட்டாக பிடிச்சிக்கணும். கிட்ட வரும்போது இப்படி விட்டால் போதும். அதுக்கப்புறம் டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இன்னும் 2 மட்டும் நான் இந்த இடத்துல போட்டால் ரவுண்டு ஃபில் ஆகிடும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அங்கங்கே முத்து முத்தாக தெரியுது. இந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா நெருக்கமாகவே நம்ம போடலாம். நான் உங்களுக்கு நெருக்கமாக போட்டு இன்னொரு டிசைனில் அப்ளை பண்ணதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த சாம்பிளை காட்டுறதுக்கு முன்னாடி பின்னாடி நாட் போடுறத சொல்லிடுறேன். நார்மலாக போடுற நாட் தாங்க. எப்போவுமே எல்லாத்துக்குமே ஒரே நோட்டு தான். டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஊசிக்குள்ளே இப்படி கொடுத்து இப்படி எடுத்து 2 தடவை போட்டுட்டிங்கன்னா நாட்டாக மாறிடும். இன்னொரு தடவை போடணும். 2 தடவை போட்டிங்கன்னா தான் அது நாட்டு. ஒரு சில விஷயங்களுக்கு தான் மாறுமே தவிர மீதி எல்லாத்துக்குமே நாட் இப்படி தான் கட் பண்ணிட வேண்டியது தான். இந்த ஸ்டிச்சை பார்த்துக்கோங்க. நான் இப்போ அதோட சாம்பிள் காட்டுறேன். இது ஒரு பொண்ணோட ஃபேஸ்லேருந்து, ஹேர்லேருந்து, ட்ரெஸ்ஸு கலர்லேருந்து, கை கால் ஷூ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு தான். கிட்ட 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 வரா மாதிரி போட்டுருக்கு. இப்போ நான் பொண்ணில் போட்டது காமிச்சேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைனோ இல்லை ஒரு நேச்சர் டிசைனோ இல்லை ஒரு ட்ரீக்கோ எல்லாத்துக்குமே நம்ம அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை நெருக்கமாகவும் போடலாம், தள்ளி தள்ளியும் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கம் போல் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் இன்பாக்ஸ் போடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ நிறைய பேர் தேவைப்படும், அதனால் மறக்காமல் ஒரு சின்ன ஷேர் கொடுங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.